வெனஸ்டே மார்னிங் மதியத்துக்கு பருப்பு குழம்பு வைக்கலாமேட்டு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ண வச்சாச்சு. நேற்று மதியம் கருப்பு கவுனி அரிசி தான் இட்லிக்கு மாவாட்டி வச்சுருந்தேன். காலைல பார்க்கும்போது நல்லாவே புளிச்சிருந்தது. எப்போதுமே டெய்லியும் தம்பி பாப்பாவுக்கும் 2 முட்டை வச்சுருவேன். சரின்ட்டு இட்லி பானையில் 2 முட்டை வச்சுட்டு கையோட இட்லியுமே ஊற்றி வச்சாச்சு. அப்படியே இந்த சைடு சாதத்துக்கும் தண்ணியும் வச்சாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு அடுப்பில் ஒன்று ஒன்று வச்சா சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். கடைக்கு போயிட்டு முள்ளங்கிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட தோலெல்லாம் சீவிட்டு காயை கட் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு குழம்பு நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் தூவி விட்டு இறக்கணுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு மீதி இருந்த ஜாமான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. கண்டெய்னர்ஸ் மேலெல்லாம் லைட்டாக தூசி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு ஈரமான கிளாத்தை வச்சு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் அதோட இடத்துல எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.